2019 படம். அடுத்து பாருங்க. அது பாருங்க 2022ல பாருங்க. பின்னொட்டில் இதழ் குவியா உயிர். இதழ் குவியா உயிர். ஐ. ஆ ஐ. அப்ப இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர் வந்திருக்கு. ஓகே. அவ்வளவுதான் வந்திருக்கேனா? ஓகே. அப்ப அதுல முறை 2025 இதோட சம்பந்தப்பட்டு. அப்ப இந்த அடுத்த முறை வரலாம். சரி, அப்ப பாருங்க அந்த அதோட இம்பார்ட்டன்ட் அதுல இருக்கு. ஒரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரி வந்து கொண்டிருக்கு. அது அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா இது மெய்யெழுத்து ஒளி வேறுபாடு. இந்த உயிரெழுத்துக்கள் ஒளி வேறுபாடு கூட மெய்யெழுத்து ஒளி வேறுபாடு நிறைய இருக்கு. இந்த பாருங்க நீங்க பார்க்கல வேணாம். இந்த இதுல வருடொலியில இருந்து பெரும்பாலும் அதுக்குள்ள வந்துடும். அப்ப எதுக்கு சொல்றேன், இந்த ஒழிப்பு முறையை வச்சு நிறைய கேள்வி வருது. மெய்யெழுத்து ஒழிப்பு முறையும் என்னது உயிரெழுத்து ஒழிப்பு முறையை வச்சு நிறைய கேள்வி வருது. அதுல பாருங்க இப்ப நம்ம எத்தனை கேள்வி பார்த்தோம்? ரெண்டா மூணா? மூணு கேள்வி பார்த்துட்டோமா? மூணு கேள்வி வந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு வந்துருந்துச்சு. சரியா, மூணு கேள்வி வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம என்னன்னு கேட்டால் அதே மாதிரி நீங்கள் பாருங்க. அஹ், மெய்யெழுத்து ஒழிப்பு முறையும் அடுத்தடுத்து வரும். அடுத்து அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஒளி வேறுபாடு இருக்கு. சரியா, வள்ளினமா ஒழிக்கிறது, மெல்லினமா ஒழிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி மெத்தட்ல வரும். ஆனால் அந்த தலைப்புக்குள்ள தான் வரும். நான் சொல்ற அந்த தலைப்புக்குள்ள தான் வரும். சரியா, அதன் அடிப்படையில் இப்போ 3 வருஷம் வந்திருக்கு. இந்த வருஷம் வரலாம். மாறி 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 தான், ஒரே மாதிரி வராது. மாறி 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 அப்படி வரும். ஒரு வருஷத்துக்கு வரும், ஒரு வருஷத்துக்கு வராது. வேற வேறு தலைப்புகள் வரும். அப்போ வரக்கூடிய தலைப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து டீப்பாக பார்த்துட்டோம்னா சரி. சரியா, ஓகே. தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம பார்த்த தலைப்பு அப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்தால் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமா? ஓ ஓ சார். சார். இந்த தலைப்பு நம்ம பார்த்த தலைப்புகள் பேசணும் நீங்கள். பாருங்க, ஓ முதல் பேப்பரில் சார். அந்த கேள்விகள் இருக்கும், கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். ரைட். இல்லை, முதல் பேப்பரில் சேர்க்கல. சரியா, ஓகே. இப்போ அப்படி இருக்கு. ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம ஒரு பெரிய ஒரு தலைப்பு பார்த்துட்டோம். அப்போ ஒரு திருப்தி அன்னைக்கு அந்த 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 தலைப்பு பார்த்தது பார்த்து ஓ திருப்தியா உங்களுக்கு சார். நல்லா தெளிவாயிருச்சா? ஆமா சார். ஓகே. இப்போ நம்ம மெய்யெழுத்துங்கள் ஒழிப்பு முறையை கொஞ்சம் பார்த்துருமா இருக்க டைம்ல? மெய்யெழுத்துங்கள் ஒழிப்பு முறையும் அப்படி அந்த அதே டெக்னிக்ல பார்த்துருமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. அதுக்கு முன்னுக்கு சின்ன ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி பிள்ளைங்க நீங்களும் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு குரூப்ல நான் போட்டிருந்தேன். ரைட். ஓகே. விளங்குதா ஸ்க்ரீன்? ஓ சார். ஓகே. உங்களுக்கு குரூப்ல வந்திருக்குமே, மெசேஜ் வந்துச்சா இந்த டீடைல்ஸ்? ஆமா சார். ஓகே. உங்களுக்கு பாருங்க 23, 24, 25 இலக்கணத்தொடர் ஒன்று நடக்குது. எழுத்தியலும் சொல்லியலும். சரியா, மார்ச் 28, 29, 30 உங்களுக்கு கெப்பு நோட்டு தான் செய்கிறோம். சரியா, வாக்கியவியல், புணரியல், இடையியல். அப்போ இந்த 6 நாளையும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா முழுமையாக நீங்கள் இலக்கணம் ஒரு நாள் படிச்சீங்களோ படிக்கலையோ அது எனக்கு தேவையில்ல. ஃபுல்லாக முழுமையாக கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. இருந்த நிலையோட நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நம்பிக்கையாக வரலாம். சரியா, அதே போல் 3, 4, 5 கவிதைகள் முழுமையாக உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய கவிதைகள் முழுமையாக படிப்பிக்கப்படும். அதில் முக்கியமாக கொடுக்குறது வந்து இந்த முறை வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நல்லா கூடுதலாக படிப்பிப்போம். சிலபஸ் முடிக்கலங்கள்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இது நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி ஏப்ரல் 11, 10, 11, 12 இந்த பர்த்டேக்கு முதல் நாள் வரைக்கும் கிளாஸ் எடுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாறு. அடுத்து ஏப்ரல் 17, 18, 19 திருக்குறள், சங்க செய்யுள்கள் ரெண்டும் அந்த 3 நாளே முடிஞ்சிடும். திருக்குறளுக்குலாம் டெக்னிக் நிறைய இருக்குது. அதே போல் ஏப்ரல் 24, 25, 26 சுருக்கம், கிரகித்தல், கட்டுரை. அடுத்து மே 1, 2, 3 கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகம், நாவல். அதெல்லாம் ஒவ்வொன்றும் டியூட்டும் தருவேன் நான். மே 8, 9, 10 சமய இலக்கியங்கள். அடுத்து மே 15, 16, 17 ஈழத்து இலக்கிய வரலாறு தனியாகவே. அடுத்து மே 22, 23, 24 கம்பராமாயணம், குகப்படலம். மே 29, 30, 31 ஃபைனல் செமினார். என்னது, முழுமையா சரியா உங்களுக்கு ஒரு நிறைவு கருத்தரங்க இருக்கும் அது. சரி, அதே மாதிரி பார்ட் 1 என்ன செய்யலாம், திரும்ப ஏதோ ரிவிஷன் கிளாஸ் அதை போடலாம், அல்லது நீங்கள் செல்ஃபாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, இதுதான் வந்து நம்மளோட ஷெடியூல். இப்போ இதில் கட்டணம்னு பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி
முடிக்கிறீங்க வித் டியூட்டோட. சரி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள். நல்ல க்ரௌட் வந்துட்டாங்க, நல்ல க்ரௌட் வந்துட்டா உங்களுக்கு அந்த கட்டணத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அந்த அது செட்டிஸ் ஆகும். நம்மளோட அந்த லைசன்ஸ் எடுக்கிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிர்வாக செலவுகள் கவர் பண்ணிட்டா சரி. சரியா? ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. வர வாய்ப்பு இருக்கா பிள்ளைகள்? அப்படி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணிக்கணும் லைசன்ஸ் வாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி யாரும் விரும்புறீங்களா? என்கரேஜ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் கிளாஸ் வச்சா வரையல் மாப்பிள்ளைகள். ஃப்ரீ கிளாஸ் ஏர்லி மார்னிங். நான் இந்த செமினார் தவிர கொஞ்சம் சில கிளாஸ் செய்வேன் நான். சரியா? பொதுவாக ஜென்ரல் கிளாஸஸ் செய்வேன். வரையல்மா ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் வச்சா? 5 மணிக்கு, 5லேருந்து 6. Sir, evening Vicky class. விளங்கல? Evening time செய்யலவா? ஈவினிங் என்ன டைம்? 4 to 5. இல்லை, நான் கேட்குறேன். இப்போ ஈவினிங் செய்யணும் தான். இப்போ மார்னிங் கிளாஸும் செய்வேன் நான். அதான் கேட்குறேன், மார்னிங் கிளாஸ் வச்சா வரையலுமா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் பேருக்கு ஈவினிங் வரதுக்கு வந்து அவங்களுக்கும் வர முடியாத, ஈவினிங் வர முடியாதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமே, அதனால கேட்டேன். மார்னிங் 5 மணிக்கு வச்சா வரையலுமா? சார் ஸ்கூல் டேஸ்லயா? ஏ, ஸ்கூல் டேஸில் கஷ்டமா? சனி ஞாயிறுனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ எப்படியாச்சும். இல்ல சனி சார், ஞாயிறு இல்ல sir. ஆ, ஓகே. ஓகே, அதை கொஞ்சம் பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணி. இப்போ நம்ம விஷயத்தை பார்ப்போமா? மெய்யெழுத்து தொழில்நுட்ப முறை பார்ப்போமா? Okay sir. சரி. ஏன் இப்போ நீங்கள் இது லிங்க் ஷேர் பண்ணி சப்போர்ட் தர மாட்டேறீங்க? எனக்கு அது பெரிய ஒரு மன வருத்தமே. நம்ம நிறைய பேருக்கு போய் சேரணுமே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வர்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. அதை மாதிரி மற்ற ஆட்களுக்கும் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஷேர் பண்ணுறீங்களா? அல்லது நான் தான் விளங்கிக்கொள்ள நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க வர மாட்டேங்கிறாங்களா? அது என்ன மாதிரி? நான் ரொம்ப எஃபர்ட் கொடுக்குறேன் அதுக்கான ஒரு Sorry sir. ஷேர் பண்ணுறீங்களா குரூப்ஸுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம்? Oh sir. கொஞ்சம் ஓ, கொஞ்சம் ஓகே சப்போர்ட். சார். ஆஹா. ஸ்டேட்டஸ்லயும் போட்டுக்கிறோம் சார். அதுதான் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஆனால் வரதுக்கு ஒரு நோன்பு ஒரு பெரிய ஒரு இதுனா அவங்களுக்கு நோன்பு பெருநாள்னால கொஞ்சம் நிறைய பேருக்கு வர கொஞ்சம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நான். இல்லாட்டி நல்ல க்ரௌட் வந்துருக்கும். சரி, பாவம் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நம்ம செய்வோம். ஓகே, அடுத்து பாருங்க பிள்ளைகள், மெய்யெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை. இப்போ ஓ மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் 3 இனம் இருக்கு. இடையினம். அப்போ கசட தப்பற யாரில் வள்ளல கஞ்சன நம்ம இது பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கண்டிப்பாக நமக்கு அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதை ஓடறிஞ்சு அவங்க வச்சுக்கணும். கசட தப்பற பாருங்க, யோசிச்சுங்க. இங்க பாருங்க. க ச ட த ப எந்த ர? இந்த ர. கசட தப்பற. ஒரு மாறி எழுதிடுறது இல்லை, கசட தப்பற. அடுத்து மெல்லின எழுத்துக்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. ங ஞ ந ந ம ந. அந்த ஓர்டர் இருந்துருச்சா? அந்த ஓர்டர்ல சொல்லணும். ஓர்டர்ல நேலாம் 2 இருக்கானா அந்த ஓர்டர் கஞ்சன நமன. கஞ்சன நமன சொல்லுங்க பாப்போம். கஞ்சன நமன சொல்லுங்க. நமன. கஞ்சன நமன. கஞ்சன நமன. கஞ்சன நமன சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு வாயிலே நுழைய முடியும். கஞ்சன நமன. கஞ்சனன்னு சொல்றது இல்ல, கஞ்சன நமன. ஓகே. அடுத்து யாரல வளல? ஏரல வ ல. ஏரல வளல. ஏரல வரலல்ல வளல. சரியா? ஓகே. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லை, ஓடுற ஞாபகம் வச்சுக்கணும். கசட தாப்பற கஞ்சன நம்மன யாரல வளல. ஏன் ஓடுற ஞாபகம் வச்சுக்கிறேன்னு கேட்டா, சில போது இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு இன எழுத்து தெரியுதுன்னா உங்களுக்கு. வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? இக்கனாவுக்கு இன எழுத்து இங்கண்ணா, இச்சனாவுக்கு இன எழுத்து இஞ்சண்ணா, இட்டனாவுக்கு இன எழுத்து இன்னண்ணா, இத்தனாவுக்கு இன எழுத்து இந்தண்ணா, இப்பனாவுக்கு இன எழுத்து இம்மண்ணா, இட்டனாவுக்கு இன எழுத்து இன்னண்ணா. என்ன இன எழுத்துன்னு என்ன? என்ன இன எழுத்து? எதனால இன எழுத்துன்னு சொல்றோம்? யாராவது ஒரு ஆள்? ஏன் இன எழுத்துன்னு சொல்லணும்? அதாவது இந்த எழுத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிரிது எழுத்து சில போது பயன்படுத்தலாம். உதாரணமா பூச்செடிங்கிறோம். பூச்செடி, அதுல இச்சனா இருக்கு தானே. இந்த இச்சனாவோட இன எழுத்து என்ன? இச்சனாவோட இன எழுத்து என்ன? இச்சுக்கு இன எழுத்து என்ன?
Inch. இஞ்ச். பூச்செடியை பூஞ்செடின்னு சொன்ன பிள்ளையா? சரித்தானே? பாருங்க, அப்ப அதே மாதிரி அந்த அந்த இச்சனாவுக்கு பதிலாக இங்கனாவை போட்டு சொல்லலுமா? இன எழுத்து இல்லாம வேற எழுத்து என்னது பூச்செடி பத்தி இங்கனா போட்டா பூஞ்செடி அப்படின்னு சொல்லலுமா? ஏலாது. அப்ப அதுக்கு அந்த அதுக்கு பதிலாக வரக்கூடியதை தான் நம்ம இன எழுத்துன்னு சொல்லும். அதோட ஏதாச்சும் தொடர்புபடும். உதாரணமா இப்போ இன்னனா இட்டனாவுக்கு இன எழுத்து இன்னன்னா, இந்த இது கடைசியா பார்க்குறோம். உதாரணமா சின்ன அன்னை அப்படிங்கிறோம். அதை புணர்ச்சியின் அடிப்படையில் சின்ன அன்னைய புணர்த்தினா எப்படி வரும்? சிற்றன்னை. சிற்றன்னை. அப்ப இன்னனா என்ன மாறுது? சிற்றன்னை. ஆ, விளங்குதா? விளங்குதா? அப்ப அதுதான் அந்த அந்த அது தொடர்பு ஒன்று இருக்கும். இதுக்கு இது இன எழுத்து. அதான் ஓடுற ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கிறேன். சம்டைம் அதோட சம்மந்தப்பட்டா நீங்க எழுதி கண்டுபிடிச்சு போடலாம். யாரெல்லாம் வரல அது தனி கேஸ். அது தனியாக இருக்கட்டும். அதை படம் வச்சுக்கொள்ளுங்க. அது தேவைப்படும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. இல்லைங்களா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த எழுத்துக்களை சம்மந்தப்பட்டு தான் இந்த பிரிவுகள் பிரியுது. எப்படி? முதலாவது பாருங்க. மெய்யெழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பின் அல்லது பிறப்பு அடிப்படையில் பின்வருமாறு 7 வகைப்படுத்தலாம். முதலாவது என்னது? ஈரிதழ் ஒலி. என்ன இதழ் ஒலி? இதழொலி. ஆ, ஈரிதழ் ஒலி. இதழ்னா என்ன அப்படி? இதழ்னா மலர்ல உள்ளது இதழ்னு சொல்லுவோம். அவள் இதழ். அவள் இதழில் மை பூசி இருந்தாள். எதுல? உதடு. உதடு. ஆ, அப்ப உதடு. அப்ப ஈரிதழ்னா ரெண்டு உதடு. இரண்டு உதடுகளோட சம்பந்தப்பட்ட ஒலி. இப்ப ரெண்டு உதடுகளையும் எப்போ ஒட்டும்? சில எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஒட்டும். சரியா? எந்தெந்த எழுத்துக்கள்னு கேட்டா இப்பனாவும் இம்மனாவும் இம் சொல்லி பாருங்க. வாய் திறவா பிள்ளைக்கு இலக்கணம் வராதுமாங்க. வாய் திறந்து சொல்லணும். சரி, இம் சொல்லி பாருங்க. இம் ஒட்டுதா ஒட்டலையா? பொருந்துதா பொருந்தலையா? ஒட்டுது. ஆ, பொரு ஒட்டு. ஆ, ஒட்டுது. ஓகே. அப்ப இவ்வெழுத்துக்களை இரண்டு இதழ்களும் பொருந்த உச்சரிக்கின்றோம். அப்ப இம்மும் ஈறுதொலி. அப்ப நம்ம எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டா, உங்களுக்கு முதலாக சரியா முத்தம் கொடுத்தது யாரு? பிறந்தவன அப்பாவும் அம்மாவும். பாவம். டாக்டரும் நர்ஸுமா கொடுத்துருப்பாங்க இல்லே? அப்பாவும் அம்மாவும். ஓகே. அப்ப இந்த இடத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஈரிதழ் அம்மா அப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈரிதழால உங்களுக்கு முத்தம் கொடுத்தது அம்மாவும் அப்பாவும் தானே. அப்பா அம்மாவில் இம்மன்னா அப்பாவில் இப்பன்னா. அப்ப ஈரிதழ் அம்மா அப்பான்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈரிதழோட என்னென்ன எழுத்துக்கள்? நடுவில் உள்ள எழுத்தை போடுறோம். இம்மனாவும் இப்பனாவும். தெளிவாயிருச்சா? ஈரிதழ் அம்மா அப்பா ஈரிதழ் ஒலி. ஆமா சார். ஆ, அடுத்து இவ்வனாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலினா என்னன்னு கேட்டா பாருங்க, கீழ் உதட்டில் மேற்பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். கீழ் உதடு இருக்கு கீழே. மேற்பல் எங்க இருக்கும்? மேலே. மேலே தானே இருக்கும் மேற்பல்னா. ஓகே. கீழ் உதட்டில் மேற்பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். சொல்லி பாருங்க. இவ்வுன்னு சொல்லுங்க. சின்ன வயசுல வெவ்வேமிங்க பழிச்சு காட்டுவீங்க மத்தாக்கில். அப்படி காட்டிருக்கீங்களா? பழிச்சு காட்டுறதுன்னு சொல்லுது. வெவ்வேன்னு செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருப்பீங்க. ஓகே. அப்ப வெவ்வே. ஆ, அப்ப அப்ப வவ்வால் வவ்வால் அவ்வை அப்படின்னு சொல்ல இவ்வு இவ்வு வருதா? இவ்வு வந்து என்னது? மேற்பல் வந்து கீழ் உதடு வந்து மேற்பல்ல பொருந்துதா? ரொம்ப பொருந்த வச்சுறாங்க. உதடு கிழிஞ்சாலும் கிழிஞ்சிடும். சரியா? கீழ் உதட்டின் மேற்பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். அது உதட்டு பல்லொலி. அது எப்படி ஞாபகம் சொல்லணும்டா? உதடு வெவ்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உதடால நம்ம என்ன செய்யணும்டா? வெவ்வேன்னு சின்ன வயசுல சொல்லுவோம். சரியா? உதடால உதடை யூஸ் பண்ணினா வெவ்வேன்னு. அப்ப உதடு வெவ்வேன்னு ஞாபகம் வச்சுட்டா உதடுனா உதட்டு பல்லொலி. வெவ்வேங்கிற இவ்வன ஞாபகம் வந்துடும். உதடு வெவ்வே. ஈரிதல் அம்மா அப்பாங்கிற மாதிரி உதடு வெவ்வேன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரியா? ஓ சார். ஆ, அடுத்து இந்த நாம் இத்தனாவையும் என்னது பல்லொலின்னு சொல்றோம். ஏன் பல்லொலின்னு சொல்றோம்? நுனிநா மேற்பல்லின் உட்புறத்தை பொந்த வச்சிருக்கோம். நுனி நாக்கு இருக்குது. நுனி நாக்கு. இப்ப நாக்கு நுனி நாக்கு மேற்பல்லின் உட்புறம் பாருங்க. பல்லுல மேற்பல் கீப்பல் இருக்குதுண்ணே. கீழே உள்ள வரிசைகள் வந்து கீப்பல், மேலே உள்ளது மேற்பல். சரியா? அப்ப நுனினா அந்த நுனி நாக்கு மேற்பல் இருக்குதுண்ணே. மேற்பல்லின் உட்புறம் இருக்குதுண்ணே. அந்த என்னது அன்னம்னு சொல்றோம். உட்புறம் பல்லின் முடிகிற இடம். சரியா? அப்ப நுனினா மேற்பல் உட்புறத்தை பொருந்துதான். பொருந்தும் போது உச்சரிக்கிறோம். சொல்லி பாருங்க. பத்துன்னு சொல்லுங்க. பத்துன்னு சொல்லுங்க. பத்து சொல்லுங்க. சொல்லல நீங்க அதாவது நீங்க நாக்கு எங்க போய் டச் ஆகுதுன்னு பாருங்க. பத்து சொல்லுங்க. பத்து எங்க எங்க டச் ஆகுது? மேல மேற்பல்லின் உட்புறத்தை டச் ஆகுதா? பொருந்துதான்னு பாருங்க. பத்து பொருந்துதா? ஓ சார். பந்து சொல்லுங்க. பந்து சொல்ல பாருங்க. பொருந்துதா? ஓ சார். அப்ப பத்து பந்துங்கிற பொருந்துது. அப்ப இது பல்லொலின்னு சொல்றோம். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டா பந்த்னு கேள்விப்பட்டீங்களா? பந்த்னு கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவில சொல்லுவாங்க பந்த். இன்னைக்கு வந்து பந்த்
கடையெல்லாம் பந்த். கடையடைப்பு. நம்ம கொரோனா டைமில் கேஃப்யூ போடுவாங்க தெரியுமா? கேஃப்யூ கேள்விப்பட்டீங்களா? கேஃப்யூ. கேஃப்யூ ஓ என்ன? சார். கடையெல்லாம் மூடிடுவாங்க, யாரும் போயிடாது. அப்படித்தானே? அப்போ கொரோனா டைமில் எத்தனை கடையடைப்பு கேஃப்யூ வந்துச்சு? ஒன்றா ரெண்டா? ஒன்றா ரெண்டா நிறையவா? நிறைய சார். நிறையனா? இந்த மாதிரி கொரோனா time ல நிறைய பந்த். சரியா? பல பந்த். பந்துங்கையில் நாங்கள் பழங்கையில். பழங்கையில் எது ஞாபகம் வந்துடும்? பல்லொலி ஞாபகம் வந்துருமா? பழங்கையில் டக்குன்னு ஞாபகம் வந்துருமா பல்லொலின்ட்டு? ஞாபகம் வருமா? ஓ சார் வரும். ஆ. ஆ. பந்துங்கையில். பந்துங்கையில் என்ன எழுத்துக்கள் அதில் இருக்கு? இத்து மிந்தும். ஆ. இத்து இந்து ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்ப விளங்கிச்சா? பல்லொலி. பல்லொலிகள் என்ன எழுத்துக்கள்? இந்து, இத்து. இத்து. ஆ. தெளிவா. ஸ்கிரீன் விளங்குதா? இல்ல சார். கொஞ்சம் இருங்க. வெயிட் வெயிட். இப்போ விளங்குமே? ஓம் ஓ சார். சார். ஆ. அப்ப பல பந்த். சரியா? அடுத்து நுனியண்ண ஒலி. நுனியண்ண ஒலி அப்படின்னு கேட்டா என்ன எழுத்துக்களுக்கு நுனியண்ண ஒலி? சொல்லுங்க, வாசிங்க. நுனியண்ண ஒலிகள் வாசிங்க. இல் இர் இட் இன். ஆ. அப்ப டக்குன்னு ஞாபகம் வந்துருமாப்ல? நுனியண்ண ஒலினா டக்குன்னு உங்களுக்கு இட் இன்னும் ஞாபகம் வருமா வராதா? வந்துருமா எக்ஸாம் டைம்ல? அந்த டென்ஷன்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதுன்னு வந்துருமா? இல்ல சார். வராது. 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 அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னத்தை யூஸ் பண்ணணும்? எந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கணும்? நம்ம டெக்னிக்கை கையில் எடுத்தா சரி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நுனி அன்னொழி தானே? ஓகே, கண்டுபிடிச்சிரும். இப்படி நுனி அண்மையால். நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி என்ன செஞ்சிருக்கான்? லாவினான். லாவினான் பாருங்க, கடைசி எழுத்துக்கள்ல பாருங்க. ரம்புட்டானே முதல் எழுத்தை போடுறோம். ரவிக்கு ராணா முதல் எழுத்து போடுறோம். லாவினான்ல இந்த இல்லனாவளத்தின இல் பிளஸ் ஏத்தல் லா. இல் பிளஸ் ஆத்தனை அப்போ முதல் எழுத்து போடுறோம். சரியா? லாவினான் முடிக்கும் போது என்ன எழுத்து வருது? கடைசி எழுத்து என்ன? இன். இன். இல்லைங்கதா? அப்ப ரம்புட்டானை ரவி லாவினான் அப்படி ஞாபகம் வச்சா என்ன வச்சிருக்கான்? ரம்புட்டான் இருக்கு, அதை என்ன போய் ஒருத்தர் சொல்றாரு, அங்க எங்க வீட்டுல ரம்புட்டான் பிடிட்டு வந்துட்டு இவர் லாவுறாரு, எல்லாத்தையும் அப்படியே கொத்தோட பிடிட்டு வந்துடுறாரு. எதனால? நுனி அண்மையால். நுனி வந்து கொஞ்சம் நுனினா தெரியுது. நுனினா என்னது? மனத்துல நுனிங்கிறது என்னது? பக்கத்துல அருகாமையில் இருக்கு நுனி, அந்த உச்சி. அது அண்மையில் இருக்கிறனால ஏரிய பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? கிடைச்சது இலவசம் தானே அப்படின்ட்டு என்ன செய்யுது? அப்படியே கொத்தோட பிடிட்டு வந்துட்டாரு. அதான் நுனி அண்மையால். நுனி அண்ண ஒலி. ரம்புட்டானை ரவி லாவினான்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடும். இற்றன்னா இறன்னா இல்லைன்னா இன்னன்னா அதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கு. அது 4 எழுத்து வந்தால் இந்த ஓடுறா வரணும் அவசியம் இல்லை. விளங்கிச்சா? விளங்கிச்சா? சொல்லுங்க ஓ பார்ப்போம். சார். நுண்ணிய நோலிக்கு என்ன டெக்னிக்? என்ன என்னது? சமன்பாடுன்னு சொல்லிக்கோங்க. அதுக்கு என்ன சமன்பாடு? நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான். ஆ. லாவினான். ஞாபகம் வந்துருமா? இப்போ இது மறக்குமா உங்களுக்கு? இல்ல சார். அது சாப்பிட்ற ஒரு பழம் வேறு. அது மறக்குமா? நம்ம சாப்பிட்றதே அறவே மறக்க மாட்டோம். சரியா? அப்போ அதனால இதையும் மறக்க மாட்டோம். விளங்கிச்சா? ஓகே. அடுத்தான் பிள்ளைகள் ஸ்பெஷல். சரியா? ஸ்பெஷல் ஐட்டம் இதுதான். வளைனா ஒலி. வளைனா ஒலி. வளைனா ஒலின்னா என்னன்னா இது இதுல தமிழ்லயே முக்கியமானது. எல்லா மொழிகளும் இல்லாத ஒரு எழுத்து தான் இந்த லகரம். ல ல வாழைப்பழம் ல இருக்கு. அது சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். சரியா? அந்த எழுத்து உள்ள ஒரு 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 ஒலி அமைப்பு வளைனா ஒலி. சரி, இட்டன்னா இன்னன்னா இல்லைன்னா இல்லைன்னா பாருங்க என்ன எழுத்து போற பாரு. என்ன எழுத்துக்கள் சொல்லுங்க, உச்சரிங்க. இட் இட்டன்னா இன் இல் இல். இல். அதை சொல்லும்போது அதை வளைந்த நம்ம இந்த செய்தி வாசிப்பாளர்லாம் போறாங்க தெரியுமா? சில பேருக்கு வந்து அந்த இது எடுப்பாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க செய்தி வாசிப்பாளர்களுக்கு. அந்த ப்ரோக்ராம் ரேடியோ டிவிக்கு சேனலுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ செய்தியெல்லாம் வாசிக்க சொல்லுவாங்க. நல்ல வயசாக இருக்கும். நல்ல என்னது? நல்ல வயசாக இருக்கும், அழகாக ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க?
என்ன காரணம்? உச்சரிப்பு சரியா வராததால. உச்சரிப்பு நம்ம பிழைக்கிறோம். நம்ம பேச்சு தமிழ்லயே நம்ம இது பண்றோம். சரியா? அதனால உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இத வாசிங்களே. உதாரணமா நம்ம உச்சரிச்சு பிழைக்கிறனால எழுத்தும் பிழை வர்றோம். உதாரணமா இத வாசிங்க. வாசிங்க. அழகு. 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 இத வாசிங்க. அழகு. 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 அது அழகு. இது அழகு. விளங்குதா? அது இது விளங்குதா? அது சிறப்பு லகரம்ல. இந்த என்ன என்ன அது? எந்த லகரம்? நுனி அண்ண ஒலி விளங்குதா? அதே மாதிரி தான் இட்டண்ணா இன்னண்ணா இல்லைன்னா அந்த அந்த வளர்ச்சி ஒலிக்க வேண்டியது அந்த. சரியா? இப்ப உதாரணமா இட்டண்ணாவுக்கு சொல்லுவோம் உம், வட்டம். அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப இன்னண்ணாவுக்கு சொல்லுவோம் இதை வாசிங்க. என்னது? பெண். ஆ பெண்ணா பெண்ணா? பெண். பெண் தானே சொல்லுவோம். அது நம்ம பார்ப்போம் பிறகு எகரம் எப்படி இந்த அது பிறகு பெண். இன் இன். அதே மாதிரி பள்ளம். இல். இது சிறப்பு லகரம்னு சொல்றோம். இந்த இல்லைனாவை மற்றதெல்லாம் இட்டனா என்னனா இல்லைனா இல்லை ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லுவோம் வளைனா ஒலி. ஏன்னா இது நுனினா மேல் நோக்கி வளைந்து நடு நதி தொட வச்சிருக்கணும். நுனினாக்கு என்ன செய்வோம்? மேல் நோக்கி வளைந்து எங்க எங்க தொடுமா? நடு நதி தொடும். ஐயோ சொல்லி பாருங்க. அழகுங்கையில் பாருங்க வளைஞ்சு நடு இடத்தை தொடும். இதையும் இந்த 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 வரைவிலக்கணம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்படியும் கேட்பாங்க. நுனினா மேல் நோக்கி வளைந்து நடு இடத்தை தொட உச்சரிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வளைனா ஒலின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன செய்யணும்? நுனினாக்கு மேல் நோக்கி வளைந்து நடு இடத்தை தொட ஒலிக்கிறது இந்த வளைனா ஒலி. விளங்குதா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க உங்களுக்கு. ஈஸியா, எளிமையா. வளைந்த டயரை வளைந்த டயரை ஆண் அழகன் சாரி ஆண் அழகன் தள்ளினான். வளைந்த டயரை வளைந்தன என்ன என்ன ஒலி? வளைநாள். வளைனா ஒலி. டயர்னா இட்டண்ணா. ஆண் இன்னண்ணா ரெண்டாவது எழுத்து. அழகன் ஆண் நலகன்கள் எல்லாம் வருதாங்கண்ண. இல். தள்ளினான்கள் என்ன வருது? ரெண்டாவது எழுத்து. பெண். இல். விளங்குதா? அப்ப வளைந்த டயரை ஆண் அழகன் தள்ளினான் அப்படிங்கும்போது இந்த எழுத்துக்கள் அப்படியே வந்துடும். தெளிவா பிள்ளை? இதுல தெளிவா? ஓ சார். இன்னும் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. பாத்துருவோமா? ஓகே ஓகே. சார். ஆ இச்சனா இஞ்சனா ஐயனா அன்ன ஒளி. அது ஏன் அன்ன ஒளின்னு சொல்றோம்? நடுனா நடு அன்னத்தை தவிர வச்சிருக்கின்றோம். பச்சை சொல்லுங்க. பச்சை நிலவே. பச்சை நிலவேன்னு ஒரு பாட்டுக்கு தானே இருக்கா? பச்சை நிலவையா? என்ன பாட்டது? மாதவன் பாட்டு ஒன்று இருக்கு ஏதோ. இப்ப பச்சை இஞ்சனா மஞ்சள் பாய்ந்தான் சொல்லி பாருங்க. பச்சை. இச்சுன்னு சொல்லுங்க. இச்சிங்க என்ன நடக்குது? இஞ்சிங்க என்ன நடக்குது? ஈயிங்க என்ன நடக்குது? நடுனா நடு எண்ணத்தை தொடுது. நல்லா சொல்லி பாருங்க. இச்சிங்கையில பாருங்க. நடுநாக்கு நடு எண்ணத்தோட ஃபீல் பண்ணுவீங்க. இஞ்ச் தொடுறது. விளங்குதா உங்களுக்கு? டச் ஆகுறது. ஓ சார். ஆ நடுனா நடு எண்ணத்தை தொட உச்சரிக்கின்றோம். இது அன்ன ஒலின்னு சொல்றோம். அப்ப அன்ன ஒலிக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்டா? அண்ணன் பஞ்சாயத்துன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க இந்தியாவில எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? நீதிமன்றம்லாம் வளர்ச்சி அடைந்து முன்னுக்கு எப்படி இருப்பார் அவர்? அவர் தோற்றம் எப்படி இருக்கும்? நாட்டாமை படம் பார்த்துருப்பீங்க. நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்லு. ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ஜோக் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகி ஒருத்தர் கேர்ளுக்கு தாலி கட்ட சொல்லிடுவாரு. சரியா? அவர் தீர்ப்பு வழங்கும். அப்பயே தீர்ப்பு வழங்குவார். நீதிமன்றம் அதெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ அவர் செஞ்ச பிள்ளைக்காக அவளுக்கு தாலி கட்டணுன்ட்டு. அப்போ கற்றா தாலிய அப்படிம்பாரு அவரு. சரியா? பின்னுக்கு இருந்து ஒருத்தர் சொல்லுவார், நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு. அவர் எப்படி மாற்றி சொல்லியிருப்பாரா இருக்கும்? தீர்ப்பு எப்படி மாற்றி சொல்லியிருப்பாரா இருக்கும்? என்ன சொல்லியிருப்பாரா இருக்கும்? நம்ம மாதிரி ஒரு மொக்க காமெடி அடிக்கிறாள் எப்படி சொல்லியிருப்பாரா இருக்கும்? கற்றா பொண்ணு. தாலிய
ஆ தாலியை கட்டுறா அப்படின்னு இருக்காரு வரும். தாலியை கட்டுறா, தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டாராம். கட்டுறா தாலியை கட்டுறா. அந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப முக்கியமானவர். ஒரு 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 ஆலமரத்து இருக்கும், அதுக்கு ஒரு கையில் செம்பு வச்சுக்கிட்டு, சரியா, ஒரு சின்ன ஒரு மாலை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு குடை, 4 அல்ல கைகள், சரியா வச்சுக்கிட்டு என்ன செய்வார்? தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. விளங்குதா? அவர் தான். அப்போ அண்ணன், நல்ல மூத்தவர் அண்ணன், ஊருக்கே அண்ணன் அவர் தான். சரியா? பஞ்சாயத்து அப்படிங்கும்போது அண்ணா ஒலி பஞ்சாயத்துங்களை பஞ்ச் இஞ்சனா பஞ்சா இ பஞ்சாயத்துங்கள ஈயனான்னு வருது. நான் தனியாக பார்க்கக்கூடாது, யானாவிலும் ஈயனா இருக்கு. சரியா? பஞ்சாய் பஞ்ச் இ, சரியா? இஞ்சனா ஈயனா, சரியா? அப்புறம் பானா, முதல்ல முதல்ல வந்து அண்ணன் பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம், பானா விட்டுருங்க. அடுத்து இஞ்சனா, இஞ்சனா, இச்சனா, அடுத்து பஞ்சாயத்து, பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறது ஈயனான்னு வந்துடும். அண்ணன் பஞ்சாயத்து. என்ன தெளிவா? அண்ணன் பஞ்சாயத்து, இஞ்சனா இச்சனா ஈயனா. சரியா? அண்ணா ஒலி இச்சிஞ்சி. தெளிவா? சார். ஓகே. அடுத்து கடை எண்ண ஒலி, கடையில் தேங்காய். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைனா கடை எண்ணத்தை தொட வச்சுக்கணும். கடை நாக்கு நாக்கு கடை எண்ணத்தை தொட. இக்கு இங்கே பாருங்க, அடியில் தான் ஏதோ சவுண்ட் நடக்குது பாருங்க. இக்கு இங்கே பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, யார் தலை கண்டுபிடிச்சாத இந்த மாதிரி ஒலிகள்லாம் இருக்குன்ட்டு? யார் கண்டுபிடிச்சா? சீத்தலை சேத்தனாரா? உமரு புலவரா? யாரு? கணியன் பூங்குடனரா? யாரு? யாரு பிள்ளைகள் இலக்கணத்தை இது பண்ணது? இலக்கணம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு உருவாக்குனது இலக்கணம்? எதுல இருந்து இந்த இலக்கணம் வந்துச்சு? இது அடிப்படை தமிழ் இலக்கணம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது செய்யுள் நிலையில தான் இருந்துச்சு. என்னது இலக்கணத்திட்ட மூல வடிவம்? எது இந்த இலக்கணத்திட்ட? தொல்காப்பியம். இலக்கிய வரலாறு படிக்கல, இன்னும் நீங்க படிக்கல போல. சரியா? தொல்காப்பியத்திட்ட தான் இங்க நம்ம இது எளிமையா படி, அது செய்யுள்ள தான் இருக்கு. ஒவ்வொன்றும் செய்யுள்ள தான் படிக்கணும். அது யூனிவர்சிட்டி வந்தா படிப்பீங்க. சரியா? அப்ப அவ எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அந்த டைம்லயே? 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி அந்த அந்த எப்படி ஒரு செழுமையா, எந்த ஒரு மெஷினும் இல்லை எப்படி, ஆனா அதே மாதிரி தான் உச்சரிக்குது. அப்ப இக்கு இங்கு கடை என்ன ஒலி, கடைனா கடை எண்ணத்தை தவிர உச்சரிக்கின்றோம். தெளிவா? தெளிவா பிள்ளைகள்? தெளிவா? ஓ சார். ஓ சார், சரி. இப்ப குயிக்கா ஒரு எம்சிக்யூல என்ன மாதிரி கேட்டுக்குன்னு பாத்துருவோமா? இதோட சம்மந்தப்படுத்தி ஓகே சார். சரி சார். பாருங்க. கசகசன வந்துடும், கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. ஓகே. மூக்குழிகள் பார்க்கல, தகவலுக்கு தற்கொலை அதில் வராது. அடுத்து வராது. அந்த இருக்கு மேலே வச்சு பாருங்க. 9வது கேள்வி. ஈரிதழ் ஒளி அமையப்பெறாத சொல் என்ன எழுத்து? பஞ்சு, அவள், துக்கம், மருந்து, மோகம். ஈரிதழ் ஒளி அமையப்பெறாத சொல் குயிக்கா சொல்லுங்க. ஈரிதழ் ஒளி அமையப்பெறாத. அப்ப ஈரிதழ் ஒளி என்னென்ன? குயிக்கா சொல்லுங்க. ஈரிதழ் ஒளி என்னது? ஈரிதழ், ஈரிதழ் சொல்லுங்க. அம்மா அப்பா, இம்மனா இப்பனாவும். அப்ப ஈரிதழ் ஒளி அமையப்பெறாது, இம்மனா இப்பனா இல்லாத எழுத்த பாருங்க. அவள். ஆ ஆ அவள். ஏன் அவ் இவனா வந்து இதுல இருக்கு. இவனா வந்து என்ன எழுத்து? என்ன இதுக்குள்ள வரும்? உதட்டுப்பல். ஆ உதட்டுப்பல். உதட்டு பல்லொலி. விளங்குதா? அப்ப ஈஸியா இருக்கா அப்ப உங்களுக்கு இப்ப? ஓ ஓ சார். சார். ஓகே. அதே பாருங்க, இன்னொரு கேள்வி பார்ப்போம். பாருங்க, இந்த பின்னொட்டில் உதட்டு பல்லொலி பாருங்க. இதுல உதட்டு பல்லொலி. என்னது உதட்டு பல்லொலி? இவ். உதடு இவ் வெவ்வே. எது? இவ் ஆ இவ் வெரி வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து கவனிங்க, அப்படியே போங்க. இல் இல் இல்லாகிய ஒலிகளை குறிக்கும் பொருத்தமான ஒலி வகை. இல்லைன்னா 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 அது நம்ம படிக்கல, நம்ம சும்மா சொல்லுங்க. மருமொழி. மருங்கொலி. மருங்கொலி அது நம்ம பிறகு படிப்போம். இன்னும் அது இன்னும் இருக்குது, இல்லை இன்னும் இருக்குது பேலன்ஸ். மருங்கொலி அதை அதை நான் மருங்கொலி என்னன்னு கேட்டால், அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது காற்றின் இருமருங்காலும் காற்று வெளியாகும், நாக்கின் இருமருங்காலும் காற்று வெளியாகும் போது உச்சரிப்போம். அது நம்ம பிறகு பார்ப்போம். சரி, அது இன்னும் படிக்கலை. அடுத்து பாருங்க. 2016 பின்னோட்டில் ஈரிதழ் மூக்கொலி. ஈரிதழ் ஒலியை கண்டுபிடிங்க. ஈரிதழ் மூக்கொலி விடுங்க, அது பிறகு நான் அது இருக்கு அதில். ஈரிதழ் ஒலியை கண்டுபிடிங்க. சுற்றம் இன்னம். ஆ அதுல மூக்கொலினா என்னன்னு கேட்டா இலக்கம். மெல்லினம், மெல்லினம். அதுல உள்ள மெல்லின எழுத்தை கண்டுபிடிங்க. ம். ஆ இம் 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 தான் அது வரும். அது பிறகு நம்ம படிக்க இருக்கு, அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு. ஓகே. அடுத்து அப்படியே போங்க. 2017 பின்னொட்டில் மூக்கோலி. மூக்கோலினா மெல்லின எழுத்து, அது நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. மெல்லின எழுத்து என்ன அதுல? ம். இம். ஓகே. ம் அடுத்து அப்படியே போங்க. பின்னொட்டில் எகரம் வேறுபடு, அதுவும் படிக்கல. அடுத்து அப்படியே படிக்கல. அடுத்து பாருங்க, 2019 பின்னொட்டில் இதழ் குவி உயிர்.
ஓ உயிர் உயிர் மெய் தானே பார்க்கணும். சரி சரி சரி. 26வது கேள்வி பாருங்க. பின்னொற்றில் ஈரிதழ் மூக்கொலி. மூக்கொலினா மெல்லின எழுத்தா இருக்கணும். அது நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லுங்க. மெல்லின எழுத்துல ஈரிதழ் ஒலி என்னென்ன? ஈரிதழ் ஒலி இப்பு இம்மு ரெண்டும் இருக்கு. அதுல மெல்லின எழுத்து என்னது? இப்பா இம்மா. ம். வலி நமது இப்போ அது ஓகே. அதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். பரவாயில்ல, டைம் நான் இது பண்றேன். ஓகே, அப்படியே போங்க. 2021 கடையெண்ண வெடிப்பொலி. கடையெண்ண ஒலி. கடையெண்ண ஒலி எப்படிங்க? இக்கு தான் வரும். எழுத்து பிள்ளை ஒன்று இக்கு. சரியா? இக்கும் இங்கு வரும். அதுல வெடிப்பொலிங்கிறது வல்லின எழுத்து சொல்றது. ஓகே, பாருங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க கூடுதலா. அடுத்து பாருங்க. 2021 பாருங்க. ஈரிதழ் வெடிப்புலி தான் வந்திருக்கு. என்னது? இப். ஆஹா, இப். அப்படியே போனோம்னா 2022 23 வந்திருக்கான்னு பாருங்க. 2023 வந்திருக்குல்ல தானே? இல்ல, 2 கிளி தான் வந்திருக்கு. வளைனா வெடிப்பொலி. வளைனா ஒலி என்ன இதுல இருக்கிறதுல? எது? வளைந்தது ஆனாலும் தள்ளினான். இட்டனா. சரிதானே? சரியா? ஓகே, அடுத்து வருடொலி. அதை நம்ம வருடொலி இப்போ நம்ம பார்த்தோம். இல்லைன்னா அடுத்து அப்படியே போகல. அவ்வளோதான். விளங்கிச்சா? விளங்கிச்சா? அப்போ பாருங்க, 2 தலைப்புல எத்தனை கேள்வி பார்த்துட்டோம். அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான தலைப்புகளில் வரும். சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம செஞ்சோம். அந்த அடிப்படையில் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இனி வரும் காலங்களையும் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். படிங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பகிர்ந்து படிங்க. அது பெரிய ஒரு பிளஸிங் உங்களுக்கு. அதே போல் நான் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு. சரி, உங்களுக்கு நீ செய்யறது நான் ஃபீஸ் வந்து எடுக்கல தானே பிள்ளைகள். நீங்கள் பகிர்றது மட்டும்தான். அப்போ நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா கடைசி டைமில் வருவாங்க பிள்ளைகள். சார் முதல்லே உங்கள் கிளாஸ்க்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் நல்லா எடுத்துருப்பேன்னு வருவாங்க ஃபைனல் செமினாருக்கு வந்தப்போ. ஏன்னா அவங்களுக்கு போய் சேராது. ஏன்னா நான் போய் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாது. பிள்ளை அவசியப்பாடான ஆக்கள் இருக்காங்க. சில பேருக்கு அவசியப்படாது. ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சிருப்பாங்க, இயல்பாக படிக்கக்கூடிய ஆக்கள். நம்ம எதிர்பார்க்குறது வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத ஆக்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் அவங்க உங்களோட அந்த ஒரு பகிர்வுனால யாராவது ஒரு ஆள் வந்தாலே உங்களுக்கு அது பிளஸிங் தான். அதனால் கொஞ்சம் பகிர்தல் உங்களை ஸ்டேட்டஸில் போடுங்க. இந்த கிளாஸ் செமினார் முடிகிற வச்சும் இயல்பாக கொஞ்சம் இது பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு நான் முடிகிற அளவு நான் சப்போர்ட் தரேன் நான். சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் ரொம்ப நன்றி பிள்ளைகள். அடுத்த செமினாரை எப்போ வைப்போம்? ஃப்ரீ கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் 2 செட்டிஸ் ஆனால் தான் நீங்கள் செமினார் நீங்கள் கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் படிப்பிக்கிற டெக்னிக், நான் படிப்பிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்குதுன்னா நீங்கள் வரலாம். சரியாக கட்டணம் செலுத்தி வரலாம். பிரச்சனை இல்லை. அதனால கொஞ்சம் செய்வேன் நான். நிறைய பேர் இணைச்சு கொள்றதுக்காகவும் அவங்களுக்கு அதை விளங்கப்படுறதுக்காக நான் செஞ்சு கொண்டிருப்பேன். அதனால் எப்போ செய்யலாம் அடுத்த கிளாஸ்? சனி. அடுத்த சனி. இன்னைக்கு என்ன கிழமை? அடுத்த சனியா? இடையில போடுவோம் பிள்ளைங்க. நான் அடுத்த சனி அங்கிட்டு செமினார் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்த சனியெல்லாம் 4ஆம் போடுமா? ஓகே சார். அப்போ 4ஆம் போட்டால் இன்றைக்கி நான் லிங்க்கை ஷேர் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் பகிருங்க. இப்போ 2 நாள் டைம் இருக்குனால நான் ஒரு நாள் டைம் இருக்குன்னா ஃபுல்லாக போய் சுற்றி வரும். அப்போ கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புதிய ஆக்களை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகள். புதுசாக இன்றைக்கி வந்தவங்க இருக்கீங்களா? புதுசாக வந்தவங்க இருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் கிளாஸ்க்கு வந்தேங்கிறவங்க இருக்கீங்களா? ஆமா சார். ஆ, உங்களுக்கு யார் ஷேர் பண்ணா? இல்ல குரூப் ஒன்ல இருந்து ஆ, வந்துச்சு சார். அது வந்துச்சு. நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியாத நான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த ஆமா சார். பயனடைஞ்சி அதே மாதிரி நீங்கள் அனுப்புறது யாரோ ஒரு ஆளுக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க கிளாஸ்க்கு. அதனால் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் நீங்கள் வந்ததில் பிரயோசனம்னு யோசிக்கிறீங்களா? ஓகே. ஓகே. அதனால் அதுதான் இந்த திருப்தி. சரி சார் பிள்ளைகள். உங்களுக்கு சரி சார் இருந்தால் சரி. அந்த அடிப்படையில் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே.